ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு இடங்களில் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அங்குள்ள மசூதியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். சென்னையில் பெரிய மசூதி மற்றும் பெரிய மேடு ஆகிய இடங்களில் உள்ள பழமையான மசூதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். يهده الله فلا إله إلا الله وحده لا شريك له عبده ورسوله. இதேபோன்று ராயப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தீவுத்திடலில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகையில் உலகம் முழுவதும் அச்சுறுத்தல்கள் இன்றி அமைதியும் வளமும் நிறைந்திட வேண்டும் என்று இறைவனை வேண்டியதை இஸ்லாமியர்கள் தெரிவித்தனர். நடுவில் நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் இவைகள் அனைத்தையும் களைந்து உலகில் அமைதியும் சுபிட்சனும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதற்கான பிரார்த்தனைகள் இங்கு கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரார்த்தனைகள் மூலமாக நாம் இறைவனுடைய அருளை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிரார்த்தனையின் மூலமாக முழு மனித இனத்தினுடைய நலவுகள் நாடப்படுகின்றன மற்றும் சகோதரத்துவம் மற்றும் அமைதி இந்த விஷயங்களை முன்னோக்கி இந்த விஷயங்கள் நடத்தப்படுகின்றது. பகலெல்லாம் பசித்திருந்து அதனுடைய பசியை நாம் உணர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும் நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஏழைகளுடைய வரிகளான அந்த வரியை நாம் சகாத்தாக கொடுப்பதும் இரவெல்லாம் விழித்திருந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதும் இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்.